ஞானபீட விருதுக்கு முயற்சிக்கும் நிலையில் நோபல் பரிசையும் தமிழக எழுத்தாளர்கள் இலக்காக கொள்ள வேண்டும். சென்னை சர்வதேச புத்தக காட்சியில் 30 நூல்களை வெளியிட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. சாம்பியன்ஸ் டிராபிக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமனம். மீண்டும் அணிக்கு திரும்பும் முகமது ஷமி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமியின் மனுக்கள் ஈர்ப்பு. மொத்தம் 55 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கும் நிலையில் 3 மனுக்கள் தள்ளுபடி. இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு செல்வ பெருந்தகை அழைப்பு. எல்லோருக்கும் அதுதான் நல்லது என்றும் பேட்டி. இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். செல்வ பெருந்தகை கூட்டணி குறித்து அழைப்பு விடுத்தது குறித்து விஜய் முடிவு செய்வார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் பேட்டி. இந்தியா கூட்டணி மீது செல்வ பெருந்தகைக்கு அவநம்பிக்கையா என்று தமிழிசை கேள்வி. தஞ்சை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் கந்தூரி விழா நடத்த காவல்துறை மறுப்பு. எதிர்ப்பையும் மீறி மலைக்கு செல்ல முயன்றவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. பொங்கலை ஒட்டி கடலூரில் நடைபெற்ற ஆற்றுத் திருவிழா. தென்பெண்ணை ஆற்றில் சங்கமித்த 100க்கும் அதிகமான சுவாமிகள். கொடைக்கானலில் நிலவும் கடுமையான பனிமூட்டம். கடும் குளிர் நிலவுவதால் ஆங்காங்கே தீமூட்டி குளிர்காயும் மக்கள். கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கு. பிடிபட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை திங்கட்கிழமை விஜய் சந்திக்க அனுமதி. பரிந்துரைக்கும் 2 இடங்களில் ஒன்றில் சந்திக்கலாம் என்று காவல்துறை நிபந்தனை. இன்றும் நாளையும் சென்னைக்கு வரும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. திருச்சியிலிருந்து வருவதற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகமாக வசூல். சென்னை வரும் ஆம்னி பேருந்துகள் தாம்பரம் வழியாக நகருக்குள் வர அனுமதி இல்லை. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பூந்தமல்லி வரை செல்ல அனுமதிக்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முடித்துக் கொண்டு ஊர் திரும்பும் மக்கள் வசதிக்காக கூடுதல் புறநகர் சிறப்பு ரயில்கள். திங்கட்கிழமையன்று தாம்பரம் காட்டாங்குளத்தூர் மார்க்கத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரத்தில் இரவில் பெண் காவலரிடம் நகை பறிப்பு. 2 சக்கர வாகனத்தில் வந்து பறித்து சென்றவர்களை தேடும் காவலர்கள். ஹைதராபாத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக மெட்ரோ ரயிலில் எடுத்து செல்லப்பட்ட இதயம் 13 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய பிறகு கடைக்கு சென்று ஹெட்போன் வாங்கிய குற்றவாளி. புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்திய நேரப்படி நாளை நண்பகல் முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த திமுகவின் வி சி சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்ட 55 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற உறுப்பினர் ஈவி.கே. சிறுங்கோவன் மறைவுக்கு பிறகு காலியானதாக அறிவிக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் எதிர்க்கட்சிகள் அதிமுக, தேமுதிக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இதனால் திமுக, நாம் தமிழர் கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் வேட்பாளராக வி சி சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் கால அவகாசம் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவு பெற்ற நிலையில் மொத்தம் 58 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்ட 55 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 3 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான தெரிவித்திருக்கிறார். வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை வேட்புமனு திரும்பப் பெற கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அன்று பிற்பகல் 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சைக்காக வேட்புமனு தாக்கல் செய்த ஈரோடு மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் செந்தில்குமாரின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கட்சியில் நான் அனுமதி வாங்கவில்லை. நான் இது சுயேட்சையாக நிற்கிறேன். அவர்களிடம் இதை தற்போது விவாதிக்கவில்லை. ஏன்னால் கட்சி எடுத்த முடிவை நான் எப்பொழுதும் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். இது நான் சுயேட்சையாக தனிமைப்பட்டு எடுத்த முடிவு. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம் போன்ற அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபடுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் திமுக சட்டத்துறை சார்பில் 3வது மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்து கடிதத்தில் இந்திய அரசின் மாண்பை பாதுகாப்பதிலும் சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை வென்றெடுப்பதிலும் திமுக எப்போதும் முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்று பேரறிஞர் அண்ணா கூறியதற்கு ஏற்ப பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றது திமுகவின் சட்டத்துறை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று திமுகவால் கொண்டுவரப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசால் கொண்டுவரப்படும் சட்டங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாத அளவிற்கு வலிமையானது என்பதற்கு உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே உதாரணம் என்றும் உதயநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தையும் மதச்சார்பின்மையும் சீர்குலைக்கும் வகையில் பாஜக அரசு கொண்டுவரும் புது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் ஆகியவற்றை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் கூறியுள்ளார். எனவே அரசியல் சட்டத்தின் மாண்பை உயர்த்தி பிடிக்கவும் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்தும் விவாதிக்கவும் மாநாட்டின் கருத்தரங்கையும் கலந்துரையாடலையும் திட்டமிட்டிருப்பது மிக பொருத்தமானது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை பிரதமர், குடியரசுத் தலைவர் உச்சரிக்க மறுப்பதாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை மாநாட்டில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மோடியினுடைய அரசு படாத பாடுபடுத்துகிறது. இன்றைக்கு அதனுடைய செக்குலரிசத்தை கூட ஒரு பிரதமர் உச்சரிக்க மாட்டேன், ஜனாதிபதி உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கோட்பாட்டிலேயே குறைபாடு இருப்பதாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை மாநாட்டில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்திருக்கிறார். The fundamental flaw in this one nation, one vote theory is that if the government loses the confidence of the House, whether it is the House in Lok Sabha or it is the Assembly in the state, then the election that will take place would be for the balance period, not for a fixed 5-year term. பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நிபந்தனைகளுடன் சந்திக்க காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 900 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை வரும் திங்கட்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சந்திக்க நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது.
போராட்டக்காரர்களை விஜய் சந்திக்க 2 இடங்களை குறிப்பிட்டுள்ள காவல்துறை அதில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறும் கூறியுள்ளது. அதனை இன்று மாலைக்குள் முடிவெடுக்கவும் காவல்துறை கெடு விதித்துள்ளது. மேலும் காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டுமே பொதுமக்களை விஜய் சந்திக்க வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் வர வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் கூட்டத்திற்கு வர வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. பரந்தூரில் விவசாயிகளை விஜய் சந்திக்க எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு கட்டுப்பாடுகள் எந்த கட்டுப்பாடுமே இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. அதாவது ஒரு பகுதியில இப்ப காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நபர்கள் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க. அது எப்பவுமே அந்த இடங்களை போனா ஒரு ரெகுலரா வர்றதுதான். அதை தவிர மற்ற ஏரியாவோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மற்ற ஏரியா வர்றவங்க வர மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் முட்கள் மீது படுத்திருந்த முள் பாபாவிடம் இந்த முட்கள் உண்மையானதா என்று கேள்வி எழுப்பிய நிருபரை கடும் ஆத்திரத்தில் எழுந்து கன்னத்தில் தாக்கியிருக்கிறார் முள் பாபா. இது தொடர்பாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. तो ये थे महाराज जी, बातचीत कर रहे थे महाराज जी का आशीर्वाद मिल गया. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா ஆன்மீக திருவிழா நடைபெறுவது வழக்கம். 45 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கோடிக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள முனிவர்கள், துறவிகள், பாபாக்கள், அகோரிகள் என பல வகைப்பட்ட ஆன்மீக சாதனையாளர்கள் வருகை தருவார்கள். அவர்களின் அசாதாரண செயல்கள் காண்போரை கவர்ந்து வருகிறது.